ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி திருநெல்வேலி நாகர்கோவில் ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. வயசானவங்களுக்கு கை கால் மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்குமே நல்லா கேட்கும். அதே மாதிரி வயசு பிள்ளைங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியானது. கர்ப்பப்பை, பெண்களின் கர்ப்பப்பைக்கு ரொம்ப வலுவை கூட்டக்கூடியது. நீங்கள் அடிக்கடி வாரம் ஒரு தடவை இதை செஞ்சு சாப்பிடலாம். வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அரைக்காப்படி அரிசியும் வீசம்படி தொளி உளுந்தும் எடுத்திருக்கேங்க. இப்போ அதை ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். நீங்கள் முழு உளுந்து எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாதி உடைச்ச உளுந்தை எடுத்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போத்தே நம்ம வறுபடுற அந்த இதெல்லாம் தெரியும். கருப்பு முழுசாக இருந்தால் தெரியாது. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இதை நம்ம அந்த அரிசியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பாருங்கள், கருப்பாக இருக்கு இல்லையா தண்ணி வறுத்ததுனால. அதை நல்லா கழுவி ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வேறு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. மூடி போட்டுருவோம். பாருங்கள், இப்போ ஒரு கடாயில் அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு வெந்தயம், இந்த அரைக்காப்பிடிக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாமே செய்கிறேன். நீங்கள் கூட அரிசி போடுறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அது கூட ஜீரகமும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாசம் வரை நம்ம வறுத்துக்கிறணும். ரொம்ப கறியை விடக்கூடாது. நல்லா ஜம்முன்னு வாசம் வரவும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வறுத்தோம்னா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு ஒரு 10 நிமிஷத்தில். இதை ஒரு குக்கரில் நம்ம போட்டுக்கலாம். தண்ணியை ஒட்ட வடிச்சிருவோம். பாருங்கள், இந்த மாதிரி குக்கரில் நம்ம சேர்த்துக்கிடுவோம். நம்ம எடுத்துருக்க அரிசிக்கு நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டு அரிசிக்கு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா போதுமானதுங்க. நல்லா வெந்துடும். ஏன்னா 10 நிமிஷம் நம்ம ஊறவும் வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இந்த வெந்தயமும் சீரகத்தையும் இதோட கலந்துக்கலாம். போட்டுட்டு வெள்ளைப்பூடு, அது ஒரு 5-6 வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கலாம். தேவையான கல் உப்பு அரிசி சாதத்துக்கு. இப்போ அதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துக்குருவோம். அந்த உப்பு கரையட்டும், கலந்து கொடுத்துக்குருவோம். பாருங்கள், இப்போ 1 கப் அரிசி எடுத்ததுக்கு 1 கப்பு தேங்காய் துருவல் எடுத்து அதோட நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்குருவோம். இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே டயத்தில் இந்த சாதத்துக்கு நான்வெஜ்ஜு, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா மூடி போட்டுருவோம். மூடி போட்ட பின்னாடி ஆவி வரும். வந்த பின்னாடி நீங்கள் விசில் போடுங்க. அப்போத்தான் கணக்காக இருக்கும். இப்போ இந்த சாதத்துக்கு நான் எள்ளு துவையல் செய்ய போகிறேன். ஒரு கடாயில் எள்ளு போட்டுக்கலாம். போட்டுட்டு மிதமான சூட்லேயே நம்ம வறுத்துக்கலாம். அந்த எள்ளு பார்த்திங்கன்னா சட சடன்னு வெடிக்கும். உங்களுக்கு தெரியும், துள்ளும் பாருங்க. அப்படி வெடிக்கையில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, துவையல் டேஸ்ட்டு மாறிடும். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காரத்துக்கு ஒரு 4 வத்தல், கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எள்ளு, காரம், புளி எல்லாம் எடுத்துக்கோங்க. நல்லா அந்த வத்தல் வறுக்கணும். கொஞ்சம் வெள்ளைப்பூடும் சேர்த்துட்டு தேங்காய் துருவல், தேங்காய் நான் பல்லாக நறுக்கி போட்டிருக்கேன், அதுவும் சேர்த்து ஒரு கிளறி கொடுத்துருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி கொடுத்தாவே போதுமானது. பாருங்கள், இப்போ அந்த எள்ளோட நம்ம இந்த வதக்கின தேங்காயும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம போட்டுக்குருவோங்க. நான் சொன்ன மாதிரி இதுக்கு சிக்கன் குழம்பு நல்லாயிருக்கும்.
மட்டன் குழம்பு, கருவாட்டு குழம்புலாம் செம்மையாக இருக்குங்க இந்த சாதத்துக்கு. நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா தேவாமிர்தமாக இருக்கும். திருநெல்வேலி ராஜபாளையத்துலேருந்தே அடிக்கடி செய்வாங்க. இந்த தென்காசி, சிவகாசி இந்த சைடெல்லாம் இந்த உளுந்தங்களி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க வயசு பிள்ளைங்களுக்கு. இப்போ உப்பு தேவையான அளவு நம்ம உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிட்டு வந்துடுவோம். துவையல் பதத்துக்கு அரைச்சிக்கிடுவோம். பாருங்கள், இந்த எள்ளோட நீங்கள் கொஞ்சம் வெல்லமும் போட்டு அரைச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே எள்ளு துவையலுக்கு வெல்லம் போட்டு அரைச்சி போட்டிருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து இந்த சாதத்துக்கு நான் எள்ளு கூட வெல்லம் போடலைங்க. இப்போ விசில் வந்துருச்சு. ஒரு 4 விசிலில் ஆஃப் பண்ணிட்டேன். ஆவியெல்லாம் போன பின்னாடி நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக இந்த அரிசி உளுந்து மலர்ந்து போய் அப்படியே நல்லா பொங்கி வந்திருக்கு. ஒரு பொட்டு தண்ணி கூட இல்லை. செம்மையாக வந்திருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு. அதே டயத்தில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வயசு பிள்ளைங்க இருக்க வீட்டில் நீங்கள் நிச்சயம் இதே மாதிரி உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி இதெல்லாம் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இப்போ காலகட்டத்துக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாத்தியே அவங்களுக்கு இடுப்பு எலும்பு ரொம்ப பலமாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இது கூட நம்ம முட்டை அவிச்சு வறுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எள்ளு துவையல், இப்போ 2 அப்பளம் அதையும் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க நம்மளோட உளுந்தஞ்சோறு. திருநெல்வேலி நாகர்கோவில் சைடு ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.